ஹாய் ஒட்டாக்கு ஃபேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யுவர் லையிங் இன் ஏப்ரலோட எபிசோட் 2. இனி நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு ஒட்டாக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் ஆரிமாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஆடிட்டோரியமுக்கு போகிற மாதிரி காட்டினாங்க. இந்த எபிசோடில் எல்லாரும் ஆடிட்டோரியமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கோரி பேக் ஸ்டேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆரிமா அந்த இடத்த சுற்றி பார்க்கும் போது அவனோட பழைய நினைவுகள் அவனுக்கு வந்து போகுது. அந்த மெமரிஸை நினச்சி ஆரிமா ஃபீல் பண்ணுறத சுபாக்கி நோட் பண்ணிடுறாங்க. ஆரிமாவும் ஆரிமாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஆடிட்டோரியம்குள்ளார வராங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆரிமாவை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் இவரு தானே ஆரிமா, இவர் ஒரு ஃபேமஸான பியானிஸ்ட் ஆச்சு, ஆனால் இங்கே வயலின் காம்படிஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காம்படிஷனுக்கு மெலோடியான சாங்கை ப்ளே பண்ணுன்றதுனால மெலோடியான சாங்கை ப்ளே பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு வட்டாரி தூங்கவே ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டிசிபென்ட், தேர்ட் பார்ட்டிசிபென்ட்னு அடுத்தடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உடனே சுபாக்கி சொல்கிறா, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரியே ப்ளே பண்ணுறாங்க, இது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆரிமா சொல்கிறாரு, இது காம்படிஷன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சியர் பண்ணுறன்ற பேரில் கத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெலோடியாக தான் வாசிக்கிறாங்க. ஆடியன்ஸும் நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் போக போக கொஞ்சம் டோனை மாற்றி ஸ்பீடாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஜட்ஜஸும் ஆடியன்ஸும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆரிமாவும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மியூசிக் அழகாகவும் வாசிக்கிறாங்க, வாசிச்சும் முடிச்சிடுறாங்க. ஆடியன்ஸ்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. பட் ஜட்ஜஸ்க்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா மெலோடியாக தான் வாசிக்கணும், அவங்க டோன் மாற்றி வாசிச்சதுனால ஹெட் ஜட்ஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கான்சர்ட் முடிஞ்ச உடனே பிரேக் விட்டுடுறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் வந்து ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோரி வரா. 2 சின்ன பொண்ணுங்க ஓடி வந்து அவளுக்கு பொக்கே கொடுக்குறாங்க. ஆரிமா அவளுக்கு பொக்கே கொடுக்கறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே அவகிட்ட ஓடி வந்து பேசணும்னு ஆசைப்படுறான். அதுக்காட்டிய வட்டாரி ஓடி வந்து பேச ஆரம்பிச்சிடுறான். வட்டாரி கிட்ட பேசி முடிச்சுட்டு கோரி ஆரிமா கிட்ட பேசுறதுக்காக வரா. கோரி ஆரிமா கிட்ட நான் எப்படி ப்ளே பண்ணேன்னு கேட்குறா. அதுக்கு ஆரிமா சொல்றான், உனக்காக கான்சர்ட் முடிஞ்ச உடனே ஃப்ளவர்ஸ் தேடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு நீ நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்றான். உடனே எக்ஸைட் ஆன கோரி வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆடியன்ஸோட சப்போர்ட்னால கோரி செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டான்னு போட்டிருக்கு. ஆரிமா ஸ்கூல்ல லிரிக்ஸ் வச்சு பியானோ வாசிக்க ட்ரை பண்ணி டயர்டாகி படுத்துட்டான். ஆரிமா டயர்டாகி படுத்தா கூட கோரியோட ஞாபகம் தான் வருது. உடனே கத்திக்கிட்டு எழுந்திருக்கா. அதை பார்த்த வட்டாரி, உனக்கு என்ன ஹார்ட் அட்டாக்கா வந்துருச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்குறான். உடனே வட்டாரி சொல்றான், நீ எல்லாரும் மாதிரி தான், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஆரிமா சொல்கிறான், அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் என் டைப் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் யாரையும் விரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படியே பேசிட்டு இருக்க போது சுபாக்கி வந்து வட்டாரி கிட்ட உன்னை பேஸ்கெட் பால் டீம்ல கூப்பிடுறாங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. வட்டாரி பேஸ்கெட் பால் டீமுக்கு போயிட்டதுனால ஆரிமா தனியா தான் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் தனியா நடந்து போகும்போது கூட ஹீரோயினோட ஞாபகம் வந்து போகுது. அவ எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளோ அழகா வாசிக்கிறா, அவ வாசிக்கிறத இன்னொரு தடவை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே போறான். அப்படி அவன் நினைச்சுக்கிட்டே போகும்போது தான் நிமிர்ந்து பாக்குறான். அப்பதான் தெரியுது அங்க கோரி தான் நிக்கிறா அப்படின்னுட்டு. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் அவளையே பார்த்துட்டு இருக்கான். கோரி அவளையே பாக்குறத பார்த்த உடனே, என்ன மறுபடியும் போட்டோ எடுக்க போறியா அப்படின்னு கேட்க ஆரிமா சொல்றான், இல்ல நான் அப்படி இல்ல. உடனே அதுக்கு கோரி சொல்றா, இல்ல நான் போட்டோ எடுத்தாலும் அழகா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. கோரி ஆரிமா கிட்ட கேக்குறா, வட்டாரி எங்க அப்படின்னு. அதுக்கு ஆரிமா சொல்றான், வட்டாரி பேஸ்கெட் பால் டீமுக்கு போயிட்டா, அதனால வர முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கோரி, அப்போ ஓகே, அப்போ நீ என் கூட வா, நீ இனிமேட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அவள் அப்படி கேட்குறதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால நல்லா இல்லைன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.